அவரை தவிர்த்து வணங்குகிற எல்லா காரியங்களும் அவருக்கு அருவருப்பு. இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரகமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேறும் அளவும் அவருடைய உக்கிரக கோபம் தணியாது. அவருடைய உக்கிரக கோபம் தணியாது. கடைசி நாட்களில் இதை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த எரேமியா 30வது அதிகாரம் 23, 24வது வசனம். 23 திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரகமாய் எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். இந்த கோபம் ஒரு கணம் பட்டாலும் பட்டதுதான். அந்த கோபம் பயங்கர கோபம் இருக்கும். ஏன் அவர் கோபப்படுறாருண்டா அவருக்கு பிடிக்காத அருவருப்புகளை செய்யக்குள்ள. அது என்ன அருவருப்புன்னு கேட்டிங்கண்டா, வேதம் முழுக்க பார்த்தீங்கண்டா அவரை தவிர்த்து வணங்குகிற எல்லா காரியங்களும் அவருக்கு அருவருப்பு. சொல்லப்போனால் விக்கிரக ஆராதனை, அவரை கர்த்தர் என்று வணங்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிற எல்லாருக்கும் அவர் கோபம் கொள்கிறார். எல்லார் மேலும் அவர் கோபம் பயங்கரமாக இருக்குது. இந்த கோராவாரி காற்று கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரகமாக எழும்பி, நினச்சி பாருங்கள் எழும்புனா இப்படி இருக்குமெண்டு. சுனாமியெல்லாம் தோற்று போகும். ஏண்டா அவரை காற்று எழும்பி சென்று வந்தால் மண்ணெல்லாம் நிற்காது. அதெல்லாம் சுருட்டி அடித்து தண்ணிக்கு பார்க்க மோசமாக வேலை செய்யும். பெருங்காற்று எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் கோபம் கொள்கிற 2வது காரியம், கர்த்தரை அறிஞ்ச ஜனங்கள் அவரை குறித்து உணர்வே இல்லாமல் வாழ்கிறது. இயேசு கிறிஸ்துவோட நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி உணர்வு இல்லாமல் அவரை துக்கப்படுத்துறது ஒரு 2வது பெரிய கோபம். அது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க, கர்த்தர் விடுறாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, வெற்றி கொடுக்குறாரு. அவரை மறந்து போகிறாங்க. அவருக்கு எதிராக கன்றுக்குட்டியில் வார்ப்பிக்கிறாங்க. அவருக்கு எதிராக பாகால, அவருக்கு எதிராக தாகோன்னு உருவாக்குறாங்க. எல்லா வணக்கங்களையும் வைக்கிறாங்க. கர்த்தர் அருவருக்கிறாரு, கர்த்தர் மடிக்கிறாரு. சில வழியில் கர்த்தர் மறைகிறாரு. சில வழி ஆவியானவர் அவங்கள விட்டு போகிறாருன்ற மீனிங் அவங்கள பாதுகாக்க மாட்டார். அவங்க திரும்ப கூப்பிடக்குள்ள கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் அவங்களுக்கு செய்து அவங்கள மீட்டுக்கொள்கிறாரு. மின்னல் அனுப்பி காரியங்கள் மூலம் அவங்கள நோக்கி கூப்பிடக்குள்ள அவர் அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். இந்த வசனத்தை பிடிச்சி கொள்ளுங்க. அவருடைய கோபம் கொஞ்சம்தான், அவரோட சிநேகம் நீடியது. ஸோ அந்த கொஞ்சம் கோபம் பயங்கர விளைவை கொண்டு வரும். ஒரு கண்ணை மூடினாருண்டா பயங்கரமாக இருக்கும். அதே போல் அவரோடு அண்டி நடக்கிறவர்களுக்கு நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். 22வது வசனம் 30-22. அவர் அண்டி நடக்கக்குள்ள நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அவரோட பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அப்போ 30-14 பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் அண்டி நடந்தோம்னா நிறைய ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் இருக்குது. குறுகி போவதில்லை, சிறுமைப்படுவதும் இல்லை. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரங்களும் ஆடல் பாடல்களும் சத்தம் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
ஹல்லேலூயா. யார் எத்தனை பேர் விளங்குறீங்களோ தெரியாது. கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இதெல்லாம் நடக்கும், கட்டாயம் செய்வார். ஆனால் மனம் திரும்பி அவர் பக்கம் வரக்குள்ள ஒரு பாதிப்புகளை குறைச்சி அவரை பிள்ளைகளை அவர் மீட்டுக்கொள்வார். அப்படியே ஏசாயா 40 ஒரு வாக்கு தத்துவம் 45 இருக்குது. 40 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நாங்கள்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கோம், புது பலன் அடைந்து. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களோ, புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். மேலுக்கு 40 ஏசாயா 40:25 இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி. அவரோட சேனை என்றால் அவரோட சேனை, அவர் தேவ தூதர்கள், அவருக்கு இருக்கிற சேனை. இலக்கத்திட்டம்னா இலக்கம் பண்ணி புறப்பட பண்ணி, அவங்கள எண்ணி அனுப்பி அவைகளை எல்லாம் பேராக அழைக்கிறாராமே. அவரோட தூதர்கள் எல்லாரையும் ஒரு கணக்கில் வச்சிருக்காரு, அவங்களுக்கு பேர் வச்சு அழைக்கிறார், பேராக அழைக்கிறாராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஆ, 28வது வசனம் எல்லாம் வாசிச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக்காமல். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார். இதே போல 1 பேதுருவில் 5வது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்கும், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி. யார் உங்கள் எதிராளி? பிசாசு, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். ஏவாளை வஞ்சித்த அந்த வலு சர்ப்பம் வஞ்சித்தது போல அவரும் பயப்படுறாரு பவுல். ஏண்டா இலகுவா நாங்கள் விழுந்துருவோம் ஏண்டா இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவி. அதுக்கு அந்த பிசாசுக்கு அவர் பயப்படுறார். அதாவது விழுந்துருவோமோன்று பவுல் பயப்படுறாரு. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தெரிஞ்சு கொண்டே இருக்கான்.
அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 10வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகள், பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஸோ கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் பக்கப்பட்டு இப்படி போகிறதில் பலனடைவார்கள். அந்த பாடு நீங்கும். இப்படி அவர் நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. வீடியோ பார்த்து எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவங்க இன்னும் பரிசுத்தத்தை வாங்கிங்க. பரிசுத்தத்தின் பரிசு நித்திய ஜீவன். அல்லேலூயா. மாரநாதா.